புரட்சிமணியின் கனிவான வணக்கம். இது ஒரு விடியல் தரும் வெண்ணிலாவின் சிறப்பு நிகழ்ச்சி. நமது வெண்ணிலா வெளிச்சத்தில் இன்று மின்னக்கூடிய நிகழ்ச்சி வடவேர் ஐயா VS பாலு அவர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் ஒன்றியம் வடவேர் முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளரும் பகுத்தறிவாளருமான ஐயா VS பாலு அவர்களின் 36ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி 22/3/2023 இன்று வடவேரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் சமூகத்திற்கு பயன்படும் விழாவாக ஐயா VS பாலு அவர்களின் மூத்த புதல்வர் ஐயா பால பன்னீர்செல்வம் அவர்கள் தன் குடும்பத்தினரோடு இணைந்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஐயா பால பன்னீர்செல்வம் அவர்களை நாம் இப்போது சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. திமுக முன்னாள் ஒன்றிய பொறுப்பாளர் பகுத்தறி சிந்தனையாளர் உங்களுடைய தந்தையார் வடவேர் ஐயா VS பாலு அவர்களுடைய 36வது நினைவு நாள் மிக சிறப்பாக கொண்டாடுறீங்க. இந்த நேரத்தில் ஐயா VS பாலு அவர்கள் திராவிட இயக்கத்தில் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி செயல்பட்டார்கள், அவங்க கடந்து வந்த பாதை எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா. எனது தந்தையார் வடவேர் VS பாலு அவர்கள் மாணவ பருவத்திலிருந்து திராவிட இயக்க உணர்வாலும் தந்தை பெரியார் அவர்கள் சிந்தனை தூண்டுதலாலும் இயக்கத்தின்பால் பற்றுக்கொண்டு பின்னாளிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது அதனுடைய துவங்கிய காலத்திலிருந்தே தன்னை அதில் இணைத்துக் கொண்டு இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்றம் கழகம் வளர்வதற்கான ஒரு தொண்டினை ஆரம்ப காலத்திலிருந்து ஆற்றி வந்தவர். சரிங்க. அவர் 1970 நன்னீலம் வட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அது ஒன்றியமாக அமைக்கப்பட்ட பொழுது தலைமை கழகத்தின் மூலமாக குடவாசல் ஒன்றிய பொறுப்பாளராக எனது தந்தையார் வடவேர் பாலு அவர்களை நியமித்தார்கள். சரிங்க. அவர் அந்த ஒன்றிய பொறுப்பாளராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிளைகளை கொண்ட அந்த ஒன்றியத்தை 120க்கு மேல் உள்ள கிளைகளாக மாற்றி அமைத்து இந்த ஒன்றியத்தில் திமுக கழகம் ஒரு அடிப்படையான அடித்தளம் அமைக்க ஒரு தனது உழைப்பை இந்த கழகத்திற்கு தந்தவர் என தந்தையார் அவர்கள். அவர் பொறுப்பாளராக இருந்த காலத்திலே அதிகமான கிளைக்கழகங்களை துவக்கியது மட்டுமல்ல, இந்த கிளைக்கழகங்களிலே பல்வேறு கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இங்கு உள்ள கழக தோழர்கள் எல்லாம் ஊக்குவித்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குமாறு பார்த்து கொண்டு அந்த கழக பணியை ஆற்றியவர். பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற பொழுதெல்லாம் தானும் கலந்து கொண்டு இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்து அவர்களெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட வைத்து இந்த கழகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த போராட்டம் நடந்தாலும் அது ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒரு சிறப்பாக நடப்பதற்கான உழைப்பை கொடுத்தவர். அதாவது தீவிரமான செயல் வீரரா ஐயா விளங்கி இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இருந்த காலத்துல தஞ்சை பெரியார் மன்னை கோசிமணி நாளைமு கருணாநிதி பெரிய வாய்ப்புங்க. இவங்களெல்லாம் நெருக்கமா இருந்தவங்க. அவங்களுக்கு பல பதவிகள் வந்தது, மாவட்ட அளவுல பதவிகள்லாம் வந்தா கூட இவங்க பதவியை எப்பயுமே ஏத்துக்கிறது இல்ல. அதாவது களப்பணி தான் முக்கியம். திராவிட இயக்க உணர்வோடு இந்த பதவியில வந்தா மத்தவங்க இன்னும் சிறப்பா செயல்படுவாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு களப்பணி ஆற்றுவதில் ரொம்ப ஆர்வம் பண்ணுவாங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்க சிலை வச்சிருக்கீங்க, ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்ல. அதோட இல்லாம அப்பாவோட நினைவு நாளை எப்படி கொண்டாடுறீங்க,
அம்மாவோட நினைவு நாளை எப்படி கொண்டாடுறீங்க? இந்த நினைவு நாள் நிகழ்ச்சியில இன்னைக்கு 36ஆம் ஆண்டு. ஐயோ அப்பா, 36 ஆண்டுகள். இன்னைக்கு இயற்கை பல மாறுதல் அடைஞ்சா கூட இந்த 36 35 தாண்டி இன்னைக்கு 36வது கொண்டாடுறீங்க. இந்த நேரத்துல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க, பேசியிருக்காங்க, அதை பத்தியும் கூடுதலா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நினைவு நாளை ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காங்க. நினைவு நாளை கொண்டாடுறது காரணம், இருந்து மறைந்தவர்கள் அவர்களுடைய மனிதத்தன்மையை, சிறப்பான மனிதத்தன்மையை போற்றி மற்றவர்களும் அந்த மனிதத்தன்மையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் நினைவு நாள் கொண்டாடுகிறோம். ஆனால் 1000 ஆண்டு காலமாக சனாதன தர்மத்தின் அடிமைத்தனத்தினால் நமது மக்கள் எல்லாம் இறந்தவர்களை போற்றுதல், நினைவை போற்றுதலை வேறு வகையாக ஒரு அடிமைத்தனத்தின் சின்னமாக அந்த நிகழ்வுகளை நடத்தி வந்த தருணத்தில் நான் அடிப்படையிலே என்னுடைய தந்தையாருடைய செயல்பாடுகள் மூலியமாகவும் அவர் மூலியமாக நான் பல்வேறு முரசொலி, விடுதலை போன்ற நாளிதழ்களை படித்து பள்ளி பருவத்திலே வாய்ப்பு கிடைத்ததனால் விளையாடும் போது நேரத்திலேயே நீங்க விடுதலையும் முரசையும் படிச்சிருக்கீங்க. பாராட்டுக்குரிய விஷயம். அந்த தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை உருவாகக்கூடிய மனப்பக்குவத்தை அதன் மூலம் இளமை பருவத்திலே அது ரத்தத்தோட கலந்ததுங்கிறீங்க. அதனால எனக்கு வளமையா நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த சனாதன சார்ந்த சடங்குகளை புறந்தள்ளி நினைவு நாளை, அதுவும் அவர் எந்த இயக்கத்திற்காக எந்த கொள்கைக்காக பாடுபட்டாரோ அந்த கொள்கை இயக்கங்கள் இந்த பகுதியிலே வளர வேண்டும், அந்த கொள்கை இங்கு உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும். குறிப்பாக இந்த நினைவு நாளை நான் 2 விதமாக கொண்டாடுகின்றோம். எனது தந்தையாருடைய நினைவு நாளை கல்வி சார்ந்த நாளாக, இந்த ஊரில் உள்ள துவக்கப்பள்ளி, பக்கத்து ஊரில் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அழைத்து சிற்றுண்டி வழங்கி அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கி மற்றும் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி வேண்டும். குறிப்பாக இந்த நினைவு நாளை நான் 2 விதமாக கொண்டாடுகின்றோம். எனது தந்தையாருடைய நினைவு நாளை கல்வி சார்ந்த நாளாக, இந்த ஊரில் உள்ள துவக்கப்பள்ளி, பக்கத்து ஊரில் துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அழைத்து சிற்றுண்டி வழங்கி அவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வழங்கி மற்றும் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டிகள் கூட தலைப்பு என்னவென்றால் பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, இந்த திராவிட கருத்துக்களை, தமிழின் தொன்மை போன்ற தலைப்புகளை கொடுத்து அதிலே சிறப்பாக அவர்களும் எழுதுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அதில் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு பரிசுகளை அந்த நாளிலே வழங்கி, அது மட்டுமல்ல இந்த கல்வி கூடங்களுக்கான சில பணிகளை செய்வது மட்டுமல்லாது அந்த நாளிலே பெரியார் சிந்தனைகளை வளர்க்கின்ற வகையிலே, பரப்புகின்ற வகையிலே ஒரு தலைப்பை கொடுத்து இந்த நினைவு நாள் பேருரையாக திராவிட இயக்க தலைவர்களை, பேச்சாளர்களை கூப்பிட்டு அந்த நாளிலே ஒரு மணி நேரம் அந்த உரையை மற்றவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய வகையிலே அமைப்பது எனது தந்தையாருடைய நினைவு நாள். சரிங்க. என்னுடைய தாயார் நினைவு நாளை மருத்துவம் சார்ந்த ஒரு பணியை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பகுதியில் உள்ள பல மக்களும் சில வாய்ப்பு கிடைக்காத காரணத்தால் தங்களுக்கு வந்திருக்கின்ற நோய்களை கூட அறிய முடியாத காரணத்தினால் என்னுடைய தாயாருடைய நினைவு நாளில் இங்கு மருத்துவ முகாம் நடத்தி அடிப்படையான சில சோதனைகள் எல்லாம் செய்து நோயிலிருந்து விடுதலை ஆகுறதுக்காக, நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது வராம காப்பதற்கான சில வழிமுறைகள் எல்லாம் அதில் சொல்ல வைத்து நல்ல முறையிலே அந்த நிகழ்ச்சியும் நடத்தி இதை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறது. சரிங்க. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இதுவரைக்கும் கலந்துருக்காங்கயா? அதாவது அப்பாவோட நினைவு நாள்ல பாத்தீங்கன்னா தஞ்சை பெரியார்னு சொல்ற மன்னை அவர்கள் இருந்த வரையிலே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னாலே கோசி மணி அவர்கள், இருந்து முன்னாள் அமைச்சர் அவர்கள், கோசி மணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து இந்த நினைவு அரங்கத்தை கூட கோசி மணி அவருடைய இறுதி நாட்களிலே அவரால்
பேச முடியாத நிலையிலும் கூட இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் தான் இந்த நினைவரங்கத்தை ஐயா அம்மாவுடைய சிலைகளை தொடங்கி வைத்தார். சரிங்க. திறந்து வைத்து இந்த நினைவரங்கத்தையும் வைத்தார்கள். எல் கணேசன் அவர்கள், எல்ஜி, திருச்சி சிவா, நாஞ்சில் சம்பத், புதுக்கோட்டை விஜயா, ராஜமாணிக்கம் பழைய எம்எல்ஏ, முத்தாலம் கல்யாணம், AKS விஜயன், பூண்டி கலைவாணன் மற்றும் பல எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக, பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அதற்கு பின்னாலே நினைவு பேருரை என்ற வகையிலே அமைத்த பொழுது பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களும் சக்குபாய் அவர்களும் திராவிட இயக்கத்தின் இன்றைய சூழலும் திராவிட இயக்கத்தின் தாக்கம் என்ற ஒரு தலைப்பிலே வந்து பேசியிருக்கிறார்கள். பிறகு பெரியார் தாசன் அவர்கள், பெரியார் செல்வம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். திராவிட கழகத்தை சேர்ந்த பல பேச்சாளர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் கவிஞர் சிங்காரவேலர் வந்து வர இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதோட இல்லாம நீங்க இந்த விழாக்கள்ல மற்ற நிகழ்ச்சிகளை கொஞ்சம் கூட அதாவது மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காம பகுத்தறி சிந்தனையோட செஞ்சிட்டு வர்றீங்க. பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். இது எப்படி உங்களுக்கு இந்த உணர்வு ஏற்பட்டது? இல்ல, இந்த உணர்வு வந்து இயற்கையில எல்லாரும் இருக்கும். இல்ல, உங்களுக்கு எப்படி ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல உண்மைதான். ஏன்னா இந்த தமிழகத்துல தந்தை பெரியார் தோன்றிய பூமியில இந்த உணர்வு வந்து இயற்கையில எல்லாருக்கும் இருக்கணும். ஆச்சரியம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்ட வாய்ப்பெல்லாம் தந்தையார் அவர்கள் இந்த இயக்க உணர்விலே ஈடுபட்டு பல பணிகளை செய்தவர்கள். அதன் மூலமாக விடுதலை, முரசொலி போன்ற பத்திரிகைகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இளம் வயதிலே கிடைத்தது. அது மட்டுமல்ல, எனக்கு தந்தையார் அவர்கள் படிக்க பல நூல்களை படிப்பவர்கள். அந்த நூல்களை எல்லாம் அப்பொழுது படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அது மட்டுமல்ல, எனக்கு தந்தையார் பல கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதும் மாநாடுகளுக்கு செல்லும் பொழுதும் என்னை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அதனால் பல தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களை போல பேச வேண்டும் என்ற ஆர்வமும் ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போ இங்க சாதாரணமாக கிளைக்கழகத்தில் நடத்துகிற கூட்டங்கள்ல கூட சில பேச்சாளர் வருவதற்கு முன் நானும் சில இளம் பருவத்திலேயே பேச ஆரம்பித்திருக்கிறேன். அதனால அதற்கு பிறகு கல்லூரி காலத்திலே நான் கோவை CIT கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு திராவிட கழகத்திலே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் திராவிட கழகத்திலே அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்தவர். அவர் மூலியமாக பல நிகழ்ச்சிகளிலே அவருடன் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அங்குள்ள தோழர்களோடு இணைந்து திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவே எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் கல்லூரி சார்பாக சென்று ஒரு 10-15 பேரை அழைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு எனது பங்களிப்பை செய்திருக்கின்றேன். இந்த இளமையிலேயே படிக்கும் காலத்திலே அந்த திராவிட இயக்க உணர்வோடும் பகுத்தறி சிந்தனையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. அதுதான் முக்கியம். நீங்க வந்து அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருந்து இன்னைக்கு ஒரு பொறியாளராக இருந்து அதுக்கப்புறம் அது மேல படிச்சு ஒரு நல்ல ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல இருந்தாலும் நீங்க சமூகத்தையும் விடல. அந்த சமூகம் தான் நம்மள அந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறது, அதை மறக்கக்கூடாது. தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க. நம்ம ஒரு சமூக பங்களிப்பு இருக்கணும். அந்த இதனாலதான் வந்து இதே மாதிரி எங்கெங்க முடியுமோ அந்த வகையில இப்போ நான் அந்த பங்களிப்பை செய்வதற்கு ஆர்வமாக உள்ளேன். இப்பொழுது சமீப காலத்தில் மூதறிஞர் குழு என்ற குழுவில என்னை துணை செயலாளராக ஆசிரியர் ஐயா அவர்கள் நியமித்து அந்த மூதறிஞர் குழுவிலும் பொது வாழ்த்துக்கள் சில மாதங்களாக பணியாற்றி பாராட்டுகள். ரொம்ப நன்றிங்க. நன்றி. திராவிட இயக்க உணர்வோடும் பகுத்தறிவு சிந்தனையோடும் பெற்றோர்களுக்கு விழா எடுக்கும் பெருமை மிகு சமூக சிந்தனையாளர் வடவேல் ஐயா பால பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நமது சார்பில் வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள். வணக்கம்.